وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தொடர்ச்சியாக எங்களுடைய அல் குர்ஆன் வகுப்பிலே சென்ற பகுதியிலே நாங்கள் சூரா யூசுப், அதாவது அல்லாஹு தாலா மக்காவிலே இறங்கின இந்த சூரா யூசுஃப்லே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை அஹ்சன் அல் கசஸ், அழகிய வரலாறு, அழகிய கதை என்று ரப்புல் ஆலமீன் சொன்னான். அந்த அழகிய கதை என்றால் என்ன என்பதனை பற்றி சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த சூறாவிலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு கலிமாக்களும், ஒவ்வொரு ஆயத்தும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு விதமான படிப்பினைகளும், அதை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற விதங்களும், அதனால் கிடைக்கக்கூடிய அல்லாஹு தாலாவினால் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய கட்டளைகளும் இன்னும் உள்ள விஷயங்களும் என்ன என்பதனை நாங்கள் ஆழமாக பார்க்க இருக்கிறோம். சூரா யூசுஃபை பொறுத்தமட்டில் அதுக்கு ஒரு சபபுன் நுசூல், இறங்குவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. சயீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, அக்ஸஸ்த அலைனா, எங்களுக்கு ஒரு கதை சொன்னால், அதாவது பரிபூர்ணமான ஒரு கதையை சொல்லுங்கள் என்று கேட்ட நேரத்தில் எல்லா நபிமார்களுடைய சம்பவங்களும் அல் குர்ஆன்ல பிரிந்து பிரிந்து வருகிறது. ஒரே இடத்துல மற்ற நபிமார்களுடைய சம்பவங்கள் இடம்பெறவில்லை. அதனால அல்லாஹு தாலா சூரா யூசுஃபை இறக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வேறு எந்த சூறாவிலும் கிடையாது. அதனால அல்லாஹு தாலா சூரா யூசுப்ல மட்டுமே சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை சொல்லி முடிக்கிறான். ஏனென்றால் அதனுடைய படிப்பினையும் இருக்கிறது, கேட்கவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பொதுவாக முன்னோர்களுடைய கதைகள் கட்டுக்கதைகளாக இருந்தாலும் கூட கேட்கிற பொழுது சுவாரஸ்யமாக கேட்பார்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல அந்த கட்டுக்கதைகளை கேட்கக்கூடாது, நம்பக்கூடாது, வஹீயின் அடிப்படையில் தான் ஒன்றை நம்பிக்கொள்ளணும் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி பல நபிமார்களுடைய செய்திகளை சொல்லுவது போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியையும் முழுமையாக சொன்னான். அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் அலிஃப் லாம் ரா என்று தொடங்குகிறார். 29 சூறாக்கள் இந்த ஹர்ஃபுகளில் தொடங்குகின்றதை ஏற்கனவே இதனுடைய அர்த்தங்கள், இதில் இருக்கக்கூடிய சில தத்துவங்கள் அந்த ஹர்ஃபுகளில் தொடங்குகின்ற சூறாக்களில் வரக்கூடிய சில செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அல்லாஹு தாலா இந்த ஹர்ஃபுகளினால் தொடங்குகின்ற அந்த அர்த்தம் என்னவென்று புரியாவிட்டாலும் அந்த ஹர்ஃபுகள் இடம்பெறக்கூடிய சூறாக்கள்ல அமைந்திருக்கக்கூடிய சாரம்சங்களை எடுத்து ஒரு ஆய்வுண்டு ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஹர்ஃபுகள்ல அல்லாஹு தாலா இப்படி 29 சூறாக்களை அல்லாஹு தாலா இறக்கினான். அல்லாஹு தாலா இந்த ஹர்ஃபுகளினால் இயற்றப்பட்ட இந்த மொழியில் அல் குர்ஆன் இறங்கப்பட்டிருக்கிறது என்பதனை அல்லாஹு தாலா ஒரு கோட்மாக்காக விளங்கப்படுத்துகிறான். இன்னும் பல அர்த்தங்கள், ஒரு அல்லாஹு தாலா ஒரு திட்டமிடலோடு தான் இதை இறக்கினான் என்பதனையும் ஏற்கனவே நாங்கள் கவனித்தோம். அடுத்ததாக அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் என்று அல்லாஹு தாலா இங்கு சொல்லுகிறான். தில்க ஆயாத்துல் கிதாப். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனுக்கு 2 மாதிரி அல் குர்ஆனை விளிக்கிறான். ஹாதல் குர்ஆன் தாலிகல் கிதாப், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. தாலிக என்று சொல்வது அது என்ற அர்த்தம். அதே மாதிரி தில்க என்றதும் அவை என்ற அர்த்தம். ஹாதான்றது இது என்ற அர்த்தம்.
தில்க அல்லது தாலிக்க, தில்க ஆயாத் அத்தாட்சிகள், தாலிக்கல் கிதாப் அந்த வேதம் அந்த புத்தகம், ஹாதல் குர்ஆன் இந்த குர்ஆன். அதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹு தாலா ஹாதல் குர்ஆன் என்றால் குர்ஆனுக்கு இந்த குர்ஆன் என்று பாவிக்கிறான். புக்குண்டு வருகிற பொழுது அந்த புக்குன்னு பாவிக்கிறான். கிதாபுண்டா புத்தகம், அதுக்கு அல்லாஹு தாலா அந்த புத்தகம். குர்ஆன் என்றால் இந்த குர்ஆன் எங்களுக்கு தெரியும், அதுக்கு அல்லாஹு தாலா இந்த குர்ஆன். அப்படி என்றால் தாலிகல் கிதாப் ஹாதல் குர்ஆன், அந்த புக்கு இந்த குர்ஆன், அந்த அமைப்புல தான் அல் குர்ஆன்ல அல்லாஹு தாலா பாவிக்கிறான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த புக்குன்ற அர்த்தம் லவ்ஹுல் மஹ்ஃபூல். தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், அந்த நேரத்தில் குறிப்பிடுவது லவ்ஹுல் மஹ்ஃபூல. ஏன்னா அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எல்லா வேதங்களும் இருக்கிறது. எல்லா வேதங்களும் இருக்கிற இடத்த அல்லாஹ் தஆலா புக்குன்றான். புக்குன்றா அப்படித்தான் இருக்கணும், புக்குல எல்லாமே இருக்கணும். அதுல தௌராத்து, இஞ்சிலு, இன்னும் உள்ள நபிமார்களுக்கு வந்த வேதங்கள் எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா அதுக்கு புக்குன்னு வழங்குறான். அதனாலதான் இல்லாட்டி இந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா தொடங்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்கரால தாலிகல் கிதாப், அதே அல்லாஹ் தஆலா அந்த வேதம் என்று சொல்ல வேண்டும், இந்த வேதம் என்று சொல்லாமல். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல மட்டுமல்ல, லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கக்கூடிய எதிலையுமே சந்தேகம் இல்லை. அது குர்ஆன், தௌராத்து, இஞ்சிலு, ஜபூரு, எந்த வேதமாக இருந்தாலும் அதுல லா ரைப ஃபீஹ், அதுல ஒன்றுதான் இது. அதனால அல்லாஹ் தஆலா தாலிகல் கிதாப், நாங்க எங்களுக்கு அருளப்பட்ட இதே குர்ஆன் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்ற பொழுது ஹாதல் குர்ஆன் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதனால அல்லாஹ் தஆலா தில்க ஆயாத்துல் கிதாப், அது ஆயாத். தில்கன்றது தாலிக்கன்றதும் தில்கன்ற ஒன்றுதான். தாலிக்கன்று வந்தால் அதுக்கு பின்னக்கால ஒரு ஆண்பால் சொல் வரும், தில்கன்று வந்தால் அதுக்கு பின்னக்கால ஒரு பெண்பால் சொல் வரும், அவ்வளவுதான். அது பின்னால வரக்கூடிய சொல்லை கவனித்து தாலிக்க தில்கன்னு மாறும். தாலிக்கல் கலம், கலம் என்பது ஆண்பால் சொல் என்றதுனால. அதே மாதிரி ஷஜரா என்றது பெண்பால் சொல், மரம் என்கிறதற்கு. அப்படி வந்தால் தாலிக்க ஷஜரான் இல்ல, தில்க ஷஜரா. அது எங்களுக்கு தெரியும். அரபு சின்ன வகுப்புகளை படித்திருந்தால் ஹாதா ஹாதிஹின்னு படிச்சு கொடுத்திருப்பாங்க. ஹாதாண்டா இவன், ஹாதிஹிண்டா இவள். அது மாதிரிதான் தாலிக்க தில்க. ஹாதாண்டா இது அல்லது இவன், தாலிக்கன்றது அது ஹாதாவுடையது, ஹாதிஹிண்டா அதுக்கு வரும் தில்கன்றது. அது மாதிரி இந்த வசனத்துல தில்க ஆயாத்துல் கிதாப், இதுல ஆயாத், தில்க ஆயாத்துல் கிதாப். ஆயாத் என்றது பெண்பால். என்ற அரபுல ஆண்பால் பெண்பால்ன்ற மனிதர்கள் மட்டுமல்ல, அரபுல ஆண்பால் பெண்பால்கள் என்று சொல்லி நிறைய இருக்கிற. அதுல ஒன்றுதான் அகிரிணையாக இருக்கக்கூடிய அந்த தா போட்டு வரக்கூடியதெல்லாம் பெண்பால். இன்னும் சொல்ல போனால் பன்மையா இருக்கிற எல்லாமே அரபுல பெண்பால் தான். ஆயத் என்பது ஒரு வசனம், அதுவும் பெண்பால் தான். அதுல கடைசிக்கு தாய் இருக்குது. ஆயாத் என்பது பல ஆயத்துகள், அது பன்மையா இருக்குது. அதனால அது ரெண்டு பகுதியால பார்த்தாலும் பெண்பால். ஏன், ஆயத் என்ற ஒருமையுடைய பன்மை ஆயாத், அடுத்தது பன்மையாகவும் இருக்குது. பன்மையாக இருக்கிற எல்லாமே பெண்பால் ஆயிடும். அதனால அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் ரா தாலிக ஆயாத்துல் கிதாப்னு சொல்ல இயலாது. தில்க ஆயாத்துல் கிதாப், ஆயாத் என்கின்ற வசனங்களை பற்றி அது பன்மையா இருக்கிறதுனால பன்மை சொல்லொன்றுக்கு முன்னுக்கால தாலிக்க வராது, தில்க தான் வரும். தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு கதை சொல்ல போறார். அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்
ஆரம்பத்திலே இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், தெளிவான அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகிறது என்று சொல்லித்தான் அந்த கதையை சொல்லணும். அதனால அல்லாஹ் தஆலா ஆயாத், ஆயாத் என்றால் என்ன? ஆயாத்ன்றது அத்தாட்சிகள். அத்தாட்சின்றத இந்த மார்க்கத்துல அல் குர்ஆன்ல ரெண்டு விதமா பாவிக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னால் உலகளாவிய அத்தாட்சிகள், உலகம் சம்பந்தப்பட்ட, ஆய்வு சம்பந்தப்பட்ட அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகள் நிறைய அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படியான ஆயத்துகள்ல அல்லாஹ் தஆலா ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்து பிகைரி அமதின் தரவுனஹா, வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், தூணில் நீங்கள் காணாத தூண்கள் அப்படியெல்லாம் சொல்றான். சூரியன் ஒரு அத்தாட்சி, சந்திரன் அத்தாட்சி, நட்சத்திரங்கள் அத்தாட்சி, புவி ஒரு அத்தாட்சி, அதுக்குள்ள பல்லாயிரம் அத்தாட்சிகள், மனித வாழ்க்கை அத்தாட்சி, எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சி தான். அது ஆயாத் என்று அல் குர்ஆன்ல அதுக்கும் வரும். விஞ்ஞானவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அத்தாட்சிகள் என்று அல் குர்ஆன்ல வரும். அதே நேரத்துல அல் குர்ஆன் வசனங்களுக்கும் ஆயாத் என்று வரும். அல் குர்ஆன்ல நாங்க ஒரு ஆயத்துக்கு ஆயத் என்கிறோம், ஆயாத் என்கிறோம். பல ஆயத்துகள், இந்த சூறால எத்தனை ஆயத்து இருக்கிறது, அந்த நேரத்தில் அர்த்தம் இந்த சூறால எத்தனை அத்தாட்சி இருக்கிறது என்றதல்ல. அத்தாட்சி காட்டுகின்றதற்கும் ஆயத் என்றது, அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனத்துக்கும் ஆயத் என்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் இதுல தரக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்கிறது, மார்க்க சட்டங்கள், விதிமுறைகள், அதுக்கும் ஆயத் என்கிறது. அதனால ஆயாத் என்கிறது, அத்தாட்சின்றது பலவிதமான கருத்துல அது அமைந்திருக்கிறதுனால தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். அன்புக்குரிய சகோதரிகளே, தில்க ஆயாத் இது ரெண்டு விதமான அர்த்தத்தை இங்க எடுக்கலாம். இந்த சூறாவுல பலவிதமான பௌதிக அத்தாட்சிகளும் இருக்கிறது, மார்க்க சட்டங்களும் இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா பல ஆயத்துகள், பல அத்தாட்சிகள் இருக்கிறது. உள்ள வேதம் முபீன், தெளிவான அத்தாட்சிகள் உள்ள வேதம் என்று இந்த சூறாவை, இந்த குர்ஆனை பத்தி ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கிறார். முபீன் என்று சொல்லுகின்ற பொழுது தெளிவானது என்ற அர்த்தம். அப்படி பல இடங்கள்ல அல் குர்ஆன்ல வரும். தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அதிகமான விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா முபீன் என்று சொல்லுவான். அது அல் குர்ஆனுக்கு ஒரு பேரும் கூட. ஏனென்றால் அல் குர்ஆனுக்கு 35 39 பேர்கள் அல் குர்ஆன்ல இருக்கிறது. அல் குர்ஆன் என்கிறது ஓதப்படக்கூடியது என்று அர்த்தம். அதை தவிர்த்த மற்ற எல்லா பேர்களுமே அல் குர்ஆனுடைய தனிச்சிறப்பை விளங்கப்படுத்தக்கூடிய பெயர்கள். அதுல ஒன்றுதான் முபீன் என்கிறது, தெளிவானது, தெளிவான அத்தாட்சி. ஏனென்றால் எந்த ஒரு டவுட்டும் இல்லாம எந்த கேள்விக்கும் உலகத்துல அல் குர்ஆன்ல தெளிவான பதில் இருக்கிற காரணத்தினால அந்த பதிலை சொல்லும் போது அவருக்கே இப்பிறங்கின ஆயத்து மாதிரி இருக்கும். இன்றைக்கு நடக்கிற ஒரு நவீனமான விஷயமா இருக்கும். அது இன்றைக்கு தான் உலகம் கண்டுபிடிச்சிருக்கும். அதுல ஒரு கேள்வி வருகிற பொழுது அல்லது ஒரு மார்க்க சட்டம் ஒன்று தேவைப்படுகிற பொழுது அதுக்கு ஒரு பதில் அல் குர்ஆன் சொன்னால் அது 1400 ஆண்டுகளுக்கு ஆயத்தா இருந்தாலும் இதை பார்த்துட்டு இறங்கின ஆயத்து மாதிரி இருக்கும். அப்படித்தான் அதுதான் தெளிவானதுன்றது. அல்லது எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், நாங்க எவ்வளவு விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். ஒரு என்னோடு சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அல் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை பார்க்கிற பொழுது எனக்கே இறங்கின ஆயத்து மாதிரி இருக்கும். அல் குர்ஆனுடைய ரகம் வித்தியாசம். அல் குர்ஆனுடைய தெளிவுன்ற அந்த விஷயம் மிக பிரதானமானது. அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்துல எடுத்தாலும் அதை எல்லா காலத்திலும் தெளிவாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற காரணத்தினால அல்லாஹ் தஆலா அந்த அமைப்புல அல் குர்ஆன் ஆக்கியே முபீன் என்கிறான். கலாக்கதிற்கு முபீன் என்கிறான். வக்குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், சூரா யாசீன்ல வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஃபீ இமாமின் முபீன், இமாம் என்றா யாரு? தொழுவிக்கிறவர். முபீன் என்றா தெளிவான தொழுவிக்கிற ஆள்ல வச்சிருக்கிறோம் என்று அர்த்தம் வருமா? இப்ப
கலா கதிருக்கு இமாம் என்கிறான் சூரா யாசின்ல. அதுவும் தெளிவான இமாம். இமாம் என்றா என்ன அர்த்தம்? அவர் தான் வழி நடத்துபவர், அவரை பின்பற்றி தான் எல்லாரும் செல்லுவாங்க. அப்ப அவர் தான், அவர்கிட்ட தான் எல்லாரும் என்ன பின்பற்றுதல் இருக்கிறது. அப்படித்தான் தொழுகையில இமாம் இருப்பார். அதுதான் கலா கதிர். கலா கதிர் தான் எல்லாத்தையும் வழி நடத்துகிறது. அதுதான் முன்னோடி. கலா கதிரின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா அதுல எழுதிட்டானே. அந்த வழிநடத்தல் தானே இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப எங்களை எல்லாரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அந்த கலா தானே. அதனால அதுதான் ஒரிஜினல் இமாம். அதை பின்பற்றித்தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம். கலா கதிருக்கு வெளியில உலகத்துல யாரும் இல்லை. கலா கதிருக்கு கட்டுப்படாம உலகத்துல யாரும் இல்லை. யாருக்காவது சொல்லலுமா, அல்லாஹ் ஏற்படுத்தின கலா கதிருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, இன்றையிலிருந்து நான் அதுக்கு வெளியில் ஆயிட்டேன். அல்லது ஒருத்தர் சொல்லலுமா, எனக்கும் அல்லாவுக்கும் இனி சம்பந்தம் இல்லை, நான் அல்லாவுடைய சிஸ்டத்திலிருந்து வெளியாயிட்டேன், அப்படி சொல்லலுமா? சாத்தியமே இல்லை. அந்த கலாக்கதிர் படிதான் எல்லாமே நடந்தாகணும் இருக்கிற பொழுது அது எனக்கு இல்லை, நான் அதை விரும்பில்ல, அல்லது எனக்கு இருக்கிற கலாக்கதிரை நான் டிலீட் பண்ணி கொள்றேன், ஒண்ணுமே ஒருத்தராலே செய்ய இயலாது. அதனால அது இமாம், அதை பின்பற்றித்தான் நீங்க போய்கொண்டிருக்கிறீங்க. அதுவும் சும்மா இல்ல, முபீன், தெளிவான அத்தாட்சிகளோடு அது இருக்கிறது என்ற அடிப்படையில கலா கதிருக்கு அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல முபீன் என்கிறான். அடுத்தது அல் குர்ஆனுக்கு அல்லாஹு தாலா முபீன் என்கிறான். நேரான வழிக்கு முபீன் என்கிறான். என தெளிவான பாதை அல் குர்ஆன்ல இருந்து தான் வரணும் என்கிறதுனால தெளிவான வழிகேட்டுக்கும் முபீன். அப்படி எது தெளிவு? அல் குர்ஆனுக்கு வெளியில் இருக்கிறவர் தெளிவான வழிகேடு. அதனால அல்லாஹு தாலா இந்த இடங்கள்ல முபீன் என்று அல்லாஹு தாலா பாவிப்பதனால தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இன்னா அன்சல்நாஹு, அதை நாங்கள் இறக்கினோம், குர்ஆனன் அரபியன், ஏற்கனவே நாங்கள் படித்தோம். இன்னா அன்சல்நாஹு, நாங்கள் இறக்கினோம். அல்லாஹு தாலா நான் என்று சொல்லாமல் நாங்கள் என்று ஏன் சொல்லுகிறான் என்ற விஷயங்கள் அல் குர்ஆன்ல பலதை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னவென்றால், அல்லாஹு தாலா ஒருவன், ஒருவன் தனித்தவன். எப்படி? நாங்கன்றது பன்மை. அல் குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல அல்லாஹு தாலா நான் என்று சொல்லாம நாங்கன்னு தான் சொல்றார். இதுக்கு அர்த்தமில்லாத சிலர் நிறைய வியாக்கியானங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒண்ணுமே ஆதாரத்துக்கு சரி வராது. சிலர் சொல்லுவார்கள், பணிவுக்கு அல்லாஹு தாலா, அல்லாஹ்விடத்துல என்ன பணிவு? அல்லாஹ்வுக்கு யாருக்கு? அல்லாஹ் எனக்கு பணிவு, யாருக்கு பணிவு? அப்ப அதுக்கு மேல் இன்னொரு அல்லாஹ் இருக்கணும் பணிவாகுதாண்டா. அல்லாஹ்ன்றதே என்னுடைய ஆடை என்கிறான், பெருமைன்றது. அல் கிபிரியாவு ரிதாய், அல்லாண்டாலே பெருமைதான். அதுல என்ன நாங்காண்டு பணிவு யாரு காட்ட? அல்லாஹ்வுடைய அந்த பெருமிதத்தை குறைக்கிறது. இது அல்லாஹ்வை பத்தி புரியாதது, அல்லாஹ்வையும் மனிதரை போல சித்தரிக்கிறது. அல்லாஹ்வை பத்தி ஒழுங்கா தெரிகிறவர் இந்த விளக்கம் சொல்ல மாட்டாரு. அல்லாஹ் தஆலா அதிகமான இடங்கள்ல இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இன்னா நஹ்னு, நாங்களே, நஹ்னு நாங்களே தான், நஸல்னா திக்ர இந்த வேதத்தை நாங்கள் இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிலூன் அதை நாங்களே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நாங்கன்றார். அதுலயும் கூட அந்த ஆயத்து வந்ததுனால ஒரு விஷயத்தை சொல்றேன் என்றால், அரபு படித்தவர்களுக்கு தெரியும், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர, திக்ர் என்கிறார். நஸல்னல் குர்ஆன என்று அல்லாஹு தஆலா சொல்லாம நஸல்னா திக்ர என்கிறார். என்றால் அல் குர்ஆன பாதுகாக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, அல் குர்ஆனுடைய வசனங்களை பாதுகாக்கிறது, அது மனனத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லது எழுதி வச்சு அந்த குர்ஆனுடைய டெக்ஸ்டை பாதுகாக்கிறது. இன்னொரு பாதுகாப்பு இருக்கிறது, அல் குர்ஆனுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது. அல் குர்ஆன் சொன்னபடி வாழுகின்ற வாழ்க்கையை பாதுகாக்கிறது, அதாவது இஸ்லாத்தை பாதுகாக்கிறது. அதான் அல் குர்ஆனுடைய வாழ்க்கை. அல்லாஹு தஆலா
இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த டெக்ஸ்ட்டை பாதுகாக்கிறான் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக்கிறான். அல் குர்ஆன்ல எந்த மாற்றமும் செய்ய இயலாது, ஒரு நுக்குத்தாவை கூட மாற்ற இயலாது, அதுல கைவரிசை காட்ட இயலாது, முன்பின் கூடுதல் குறைத்தல் எதுவும் செய்ய இயலாது. அதனால வேறு வேதங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்காத ஒரு சக்தியை அல் குர்ஆனுக்கு கொடுத்து அது உள்ளத்துல பதிகிற மாதிரி, வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், உள்ளத்துல பதிவை நான் லேசாக்கினேன். அது எப்படி லேசாயினது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளாரிடத்துல வந்து இக்ரா ஓதுவீராக. அவர் எப்படி ஓதுறது? மா அன பிகாரி, நான் என்ன ஓத, என்ன எனக்கு தெரியும், எனக்கு ஓத தெரியாது. திரும்ப ஓதுவீராக, எனக்கு எப்படி ஓத தெரியும்? 3 விடுத்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு ஓதுவீராக. மா அன பிகாரி, எனக்கு ஓத எழுத வாசிக்க ஓத ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 விடுத்தம் அப்படி கேட்டு இவரும் பதில் சொன்ன என்ன செய்கிறார் என்றால் நபிகளார கட்டி தழுவுகின்றார். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? 2 இருதயங்களும் சங்கமிக்கும். அந்த ரூஹானியத்தான அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இருந்து ஒரு ரஹமத்து, ஒரு அருள் அந்த இருதயத்திலிருந்து இந்த இருதயத்தில் பாயும். அந்த நகர்வினூடாக ஏற்பட்ட அந்த பரக்கத்து அங்கிருந்து இங்கு பாசாயினத்தினாலதான் இந்த குர்ஆனை அவரால் ஓத முடிந்தது. இறுக்கி பிடிச்சிட்டு விட்டோன்னே எப்படி சும்மாவே ஓதுறாரு? 3 வரைக்கும் கேட்ட நேரத்துல இக்ரார், எனக்கு ஓத தெரியாது. அதன் பின்னால அவர் படிச்சு கொடுக்கவும் இல்லை, இவர் கிளாஸ் போகவும் இல்லை, எந்த ஓதுவதற்கான பிசிக்கலியான எந்த முயற்சியும் பண்ணல. ஹார்ட் டு ஹார்ட் ஒன்று சேர்த்து எடுத்ததன் பின்னால இதில் இருந்தது அதுக்கு பாஸ் ஆயினோன்னு சும்மாவே ஓதுறாரு. அப்ப என்ன விளங்குது என்றால் ஒரு பரக்கத் என்ற ஒரு கரண்ட் சக்தி இங்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனை ஓதக்கூடிய இருதயங்களுக்கு அந்த சக்தி தான் இந்த மனநமிட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தரும் தன்னுடைய திறமையால அல் குர்ஆன்ல தேர்ச்சி பெற இயலாது, அவருடைய திறமையால பாடமாக்க இயலாது, அவருடைய திறமையால இதனுடைய நொலேஜ்கள் வராது. அதுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு அருள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் ஊடாக ஹார்ட்டுக்கு அது செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அருள் தான் அல்லாஹ் தஆலா நான் லேசாக்கி இருக்கிறேன் என்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா இந்த திக்ரை நான் பாதுகாப்பேன், வாழ்க்கையை நீங்க தான் பாதுகாக்கணும். அல் குர்ஆனுடைய வாழ்க்கையை எல்லாரும் வாழுவாங்க என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு கேரண்டி தரல, அது நான் தான் முயற்சி செய்யணும். அதுல கூட அல்லாஹ் தஆலா இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர, இந்த வேதத்தை நாங்களே இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாங்களே அதை பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஹாஃபல என்ற அரபு வினை சொல்லொண்டு இருக்கிறது. ஹாஃபல என்றா பாதுகாத்தான் என்ற அர்த்தம். அரபு படித்தவர்களுக்கு தெரியும், எதை பாதுகாக்கிறதோ அதுக்கு முன்னுக்கால அலான்ற சொல் தான் வரணும், லாம் என்ற சொல் வராது. லஹாஃபிலூன் என்றால் இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர வ இன்னா அலைஹி லஹாஃபிலூன் தான் வரணும் அரபு படிக்கு. ஏன்னா ஹாஃபல என்ற வினை சொல் பாதுகாக்கப்படுற பொருளுக்கு முன்னுக்கால அலான்ற வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா இங்க போன்றான் வ இன்னா அலைஹி லஹாஃபிலூன் என்றாம வ இன்னா லஹு லஹாஃபிலூன். ஏனென்றால் லாம் என்ற ஹர்ஃப போட்டால் அது அவனுக்குரியது என்று அர்த்தம். எனக்கு ஒரு பொருள் உரிமையானது என்றதுக்கு லாமத்தான் போடுவோம். நாங்க இப்படி சொல்லுவோமே அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்ஹம்துலில்லாஹ்ன்றது? புகழ் அல்லாஹ்வுக்கு. அந்த புகழ் அல்லாஹ்வுக்கு உரிமை என்கிறத காட்டுகிறது. அந்த அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால லீண்டு போட்டது, அந்த லாம போட்டது. வ அன்னல் மஸ்ஜித லில்லாஹ், மஸ்ஜித் வந்து அல்லாஹ்வுக்கு, ஒரு ஆளுக்கு சொந்தமானது என்று சொல்லும் போதெல்லாம் அதுக்கு முன்னுக்கால கஸ்ரா செய்யப்பட்ட லாம் வரும், அவருக்கு காட்ட. ஆனால் அல்லாஹ் தஆலா வ இன்னா லஹு லஹாஃபிலூன், அதுல 2 அர்த்தம். நாம் பாதுகாக்கிறேன் என்ற அர்த்தமும் இருக்கிறது, அவனுக்கு என்ற அர்த்தமும் இருக்கிறது இந்த குர்ஆன். என்றால் இன்னொருத்தத்தை பாதுகாக்கிறதும் பாதுகாக்கிறது தானே. இப்ப நாங்க அல் குர்ஆனை மனநமிட்டு அல் குர்ஆனை பாதுகாக்கிறோம், ஆனா எங்கடைய அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய. அது மாதிரி ஒரு பொருளை இன்னொருத்தட்ட ஒரு பொருளை நான் அமானிதமா பாதுகாக்கிறேன், அதுவும் பாதுகாப்பு தான்.
என்னுடைய பொருளை நான் பாதுகாக்கிறேன். அதுல ரெண்டு அர்த்தம் என்னண்டா, நான் பாதுகாக்கிறவன் தான், இது என்னுடையதும் தான். அலா போட்டால் பாதுகாக்கிறன்ற அர்த்தம் வரும், இது என்னுடையது என்ற அர்த்தம் அலாவுல வராது. லாம போட்டால் லஹு லஹாஃபிலூன் என்றால் பாதுகாக்கிறேன் என்ற அர்த்தம் வரும், என்னுடையது என்ற அர்த்தம் வரும். அதனாலதான் வைன்னா அலைஹி லஹாஃபிலூன் என்று வராமல் அல்லாஹ் தஆலா வைன்னா லஹு லஹாஃபிலூன். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா நாங்க சொல்றார். ஏன் அல்லாஹ் தஆலா பன்மையா சொல்றான் என்றால், சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல உரிமையா சொல்லணுமோ அந்த இடத்துல உரிமையா சொல்லுவார். மலாய்க்காமார்களுக்கு ஏவி கட்டளையிட்டு ஒரு வேலையை செய்யறதா இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அல் குர்ஆன்ல நாங்க சொல்லுவார். இந்த குர்ஆன அல்லாஹ் தஆலா டிரெக்டா நபிகளாருக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வஹியாக அனுப்பி அவர் கொண்டு வந்து கொடுத்தது. அதனாலதான் அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா நாங்க இறக்கினோம், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர, இதை நாங்க இறக்கினோம். அதே மாதிரி இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன், இந்த குர்ஆனை நாங்க என்றார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவுல இதை நாங்க இறக்கினோம். அவன் டிரெக்டா செய்கிற வேலைய அல் குர்ஆன்ல நானுன்னு தான் சொல்லுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, எங்களுடைய உயிரிலிருந்து நாங்க ஊதினோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான், இதையே ஒருமையாக்கி சொல்றான், ஃபனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் உயிரிலிருந்து நான் ஊதினேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபனஃபக்து நான் ஊதினேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபனஃபக்னா நாங்க ஊதினோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை டைரக்டா படைச்சில்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நன்மாராயம் சொன்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை டைரக்டாவே படைச்சது. அதனால மலக் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினால் நாங்க அண்டுவாள், அல்லாஹ் டைரக்டா நிறைவேற்றினால் டைரக்டா செஞ்சதை நான் அண்டுவாள். அதனாலதான் அகீதாவோட சம்பந்தப்பட்ட எல்லா இடத்திலும் நான் என்றே தான் சொல்லுவாள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள்ல இந்த மார்க்கத்தை நாம் பூர்த்தியாக்கினேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் நியமத்தை நான் பூர்த்தியாக்கினேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு நாம் பொருந்தி கொண்டேன். இங்க அல்லாஹ் பன்மையா சொல்லல, அல்யௌம அக்மல்னா லக்கும் தீனக்கும் வஅத்மம்னா அலைக்கும் வரதீனா, நாங்க பூர்த்தியாக்கினோம் மார்க்கத்தை, நாங்க நியமத்தை பூர்த்தியாக்கினோம், நாங்க பொருந்தி கொண்டோம். இது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கின கடைசி வசனம், இந்த தௌஹீது கொள்கையுடைய பேஸ். அல்லாஹ் பூர்த்தியாக்கினதன் பின்னால யாரும் உன்னை கூட்டக்கூடாதுன்றதுக்கு இதை ஓதுவாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எல்லாம் நான் என்று சொல்றான், நாங்க சொல்லலே. அதுல அதுதான் பொருத்தம். இந்த மார்க்கம் எனக்குரியது, நான் தான் பூர்த்தியாக்கணும். நியமத் எனக்குரியது, நான் தான் பூர்த்தியாக்கணும். பொருத்தம் நான் தான் பொருத்தி கொள்ளணும். இதுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமாறு வச்சில்லை. இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்க மலக்குமாறு வச்சில்லை. அல்லாஹ்வுடைய நியமத்தை பூர்த்தியாக்க மலக்கு பொறுப்பு வச்சில்லை. அல்லாஹ் பொருந்தி கொள்ள மலக்குமார வச்சு அவர் பொருந்தி கொண்டா சரி, அப்படியெல்லாம் வைக்கல. தலைவர்கள் ஜனாதிபதிகள் அதுக்கு ஆள் வச்சுவாங்க. எப்படின்னா அவங்க தெரிவு செய்ய மாட்டாங்க, ஒண்ணும் இல்லை, செக்ரட்டரி தெரிவு செஞ்சா சரி, என்னுடைய ஆள் தெரிவு செஞ்சா அவருக்கு ஓகேண்டா சரி, இவர் சைன் பண்ணிடுவாரு. இதுல அல்லாஹ் தஆலா என் மார்க்கம் இன்னொரு மலக்கு பூர்த்தியாக்கல, நான் தான் பூர்த்தியாக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்ச மாதிரி அல் குர்ஆனை பூர்த்தியாக்கலுமா? அவர் ஒரு 20 சூறாவை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவருக்கு பூர்த்தியாக்குற அதிகாரத்தை கொடுத்துட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே நினைச்சு நபிகளார் இடத்துல இதோடு உங்களுக்கு போதும், ஏன்னா குர்ஆனை உள்வாங்குற உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, நிறைய கட்டளைகள் வந்தா உங்களோட உம்மத்து செய்ய மாட்டார்கள், அவரே நினைச்சு ஒரு 20 ஜுஸ் போதும், அப்படி செஞ்சு கொள்ள இயலாது. அதனால நான் பூர்த்தியாக்கினேன். அவருக்கும் அதுல ஒண்ணு கை வைக்க இயலாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிஅமத்து அருள். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் எந்த இடத்துல நாங்கன்றா எந்த இடத்துல நான்ன்ற பொருத்தம் என்பது அல் குர்ஆனை பார்த்தா விளங்கும். நாங்கன்ற இடத்துலையும் அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை தொடரா வாசிச்சு கொண்டு வந்தால் கடைசிக்கு ரப்புன்ற இடத்துல அந்த சப்ஜெக்டை முடிப்பார்.
இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்க இறக்கினோம் என்றார். இறுதி முடிவு எப்படி வருது? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப், ரப்புடைய ஆர்டர் கொண்டு. அப்ப நாங்கன்றதை பொறுமையாக்குறார். ரப்புன்னு வரும்பொழுது பன்மை ஒருமையாகுது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொர்க்கத்துல வாழ சொன்னான். அதை சொல்லும் பொழுது பன்மையா சொல்றார். வகுல்னா யா ஆதம் உஸ்குன், நாங்க சொன்னோம் ஆதமே நீங்க சொர்க்கத்துல வாழுங்க. அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வந்து எங்க ஒருமையாக்குறான் என்றால் ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, சொர்க்கத்துல இருந்து வெளிக்கு வந்தாரே, வெளிக்கு வரத்தோட அந்த சப்ஜெக்ட் முடியுது. முடிகிற கடைசி வசனத்துல அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பிடத்திலிருந்து வசனங்களை கற்றுக்கொண்டார். நாங்கன்றது இப்ப ரப்புல வந்து ஒருமையா முடியுது. அம்மையத்து சஅலூன் அனின் நபைல் அதீம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன் கல்லா சயலமூன், அப்படி வந்து அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா, பன்மையா தொடங்குறார். இந்த பூமியை நாங்க, இரவை நாங்க, இப்படி இப்படி நாங்கள் ஆக்கில்லையான்னு சொல்லி சொல்லி வந்து அந்த சப்ஜெக்டை முடிக்கும் போது பாருங்க, ஜஸாஅம் மின் ரப்பிக அதாஅன் ஹிசாபா, இதெல்லாம் வந்து உங்களை ரப்பிடத்திலிருந்து கூலி. ரப்புன்னும் போது ஒருமை ஆயிட்டு. நாங்க தொடங்கின எல்லா வசனத்திலையும் சப்ஜெக்ட் முடியறது ரப்புன்ற சொல் வரும். எதுக்குண்டால் நாங்க தொடங்கினத்தையும் ஒருமையாக்கி காட்ட, நான் காட்ட. ஆனால் அல் குர்ஆன்ல இப்பொழுது எங்களுக்கு விளங்குது, எல்லாமே நான் என்ற அர்த்தத்துல தான் இருக்குது. நாங்க தொடங்கினாலும் அது பின்னுக்கால அல்லாஹ் தஆலா ரப்புன்னு முடிக்கும் போது அது நான் மாறிட்டு, நானுண்டே தொடங்குகிறதான் பொருத்தம். ஏன்னா அல்லாஹ் தஆலா வஹ்தானிய தாய்தான், ஒருவன். இங்க அல்லாஹ் தஆலா இன்னா அன்சல்னாஹு, நாங்க இறக்கினோம் என்றால் அல்லாஹ் தஆலா நான் இறக்கினேன் என்றது அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒருவன், அவன் தான் அல் குர்ஆன் இறக்குறான். ஏன் இப்படி சொல்றான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இதை நபிகளாரு கொண்டு வந்து கொடுத்தாரே, அதனால அல்லாஹ் தஆலா நாங்க என்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி. குர்ஆனன் அரபியன், அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனன் அரபியன் என்கிறான். குர்ஆன் குர்ஆன்னு சொல்லலாம், குர்ஆன்னு சொல்லலாம். குர்ஆனுக்கு ரெண்டு மாதிரி சொல்லலாம், குர்ஆன் அல்லது குர்ஆன். ஒரு ஒரு ஹம்சாவை வந்து இல்லாமல் ஆக்கிறது. குர்ஆன் என்பது இப்படி வரும். இதுல ரெண்டு அலிஃப் இருக்கிறது. இதை நீக்கிட்டால் குர்ஆன், இதை போட்டால் இப்படி ஹரக்கத்து வச்சுறது குர்ஆன் என்று. இதை நீக்கிட்டால் அதுல ஒன்று இதுக்கு வரும். இதில் இருந்த இந்த ஃபத்ஹா ராவுக்கு வரும். ராவுக்கு வந்தால் குர்ஆன் என்று வரும். ரெண்டு மாதிரியும் ஓதலாம். ரெண்டு பேர் இந்த குர்ஆனுக்கு இருக்கிறது. குர்ஆன் என்று வரக்கூடிய எல்லா இடத்திலுமே குர்ஆன் என்று மொழியலாம், குர்ஆன் என்று மொழியலாம். இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன், அரபு பாஷையிலான குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு அருளினோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அரபு பாஷையில ஏன் அருளினான் என்பதற்கு தனி வகுப்பு போடணும். ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா அரபை ஏன் தேர்ந்தெடுத்தான், அரபு பாஷையினுடைய சிறப்பையும் அரபு பாஷையும் விளங்கி அல் குர்ஆனுக்கு அது பொருத்தம் என்கிறதற்கு ஒரு தனி வகுப்பு தேவை. அது ஒரு விஷயம். அடுத்தது, அல் குர்ஆன அல்லாஹ் தஆலா அரபியில இறக்கிறாண்டால் அல் குர்ஆனுடைய முதல் சிஸ்டமே ரெண்டு நோக்கம். ஒன்று, முந்தி வந்த நபிமார்கள் எல்லாருக்கும் அத்தாட்சி கொடுக்கப்பட்டது. இந்த குர்ஆன்ல எல்லா நபிமார்களுடைய அத்தாட்சியும் இதுல ஒன்று சேர்ந்திருக்கிற. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று கண்ணியப்படுத்திக் கொள்வாங்க அந்த யூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்திக் கொள்வாங்க நசாராக்கள். இன்னும் ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களைத்தான் அவங்க கடவுளாக்கினாங்க, அல்லது அவங்களைத்தான் பின்பற்றிக் கொள்வோம் என்று சொன்னாலும் எல்லாட அத்தாட்சியும் இதில் இருக்கிறது. எல்லாத அத்தாட்சியும் ஒன்று சேர்க்கப்பட்டதனால எல்லாரும் உலகத்துல எல்லாரும் சேர்ந்து இதைத்தான் பின்பற்றணும் என்ற அர்த்தம் இதில் இருக்கிறது. எல்லாருட இப்ப தௌராத்தை பின்பற்றக்கூடியவங்க இப்ப பின்பற்ற இயலாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய புகழ் பாடினாலும்
அது இங்க இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல எல்லாரும் இதை பார்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்த இடத்துல உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை பின்பற்றணும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லா நபியுடைய செய்தியையும் எல்லா அத்தாட்சியையும் இங்க கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா பெருமை பேசுறார். அதனால முதல் விஷயம் எல்லாரும் இதை பின்பற்றணும் என்றால் முதலாவது இறங்கின சமுதாயம் அரபு தான் பேசினார்கள். இந்த குர்ஆன் ஷவாலாகத்தான் வருது. ஆரம்பத்தில் மக்காவில் இறங்கின எல்லா வசனங்களும் ஷவால் என்ற அடிப்படையில் இருக்கும். ஷவாலுக்குரிய சொல்லுகள் நிறைய இருக்கிற அரபுல. அந்த சொற்கள் வந்தாலே இந்த சூரா மக்கியான்னு விளங்கும். உதாரணத்துக்கு கல்லா, கல்லான்ற ஒரு சொல் வரும். 39 இடத்துல அல் குர்ஆன்ல வரும். கல்லான்ற அரபு சொல். அதுக்கு பல அர்த்தங்கள். சில இடத்துல அவ்வாறு இல்லை என்று கருத்து போடப்பட்டிருக்கும் தர்ஜுமால. சில இடங்கள்ல உண்மையாகவே என்ற கருத்து போடப்பட்டிருக்கும். எல்லா இடத்துலையும் அவ்வாறு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. சில இடத்துக்கு அவ்வாறு இல்லை என்று பொருந்தும், சில இடத்துக்கு அந்த கருத்து பொருந்தாது, உண்மையாக என்ற அர்த்தம் பொருந்தும். இன்னும் ஒரே ஒரு இடத்துல வேறொரு விஷயத்தை சொல்லிட்டு இடம் மாறுற மாதிரி அது ஒரு கல்லான்ற ஒரு வசனம் வருகிற பொழுது அது 39 இடங்கள்ல என்ன அர்த்தம்னு எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இந்த கல்லாண்டு ஒரு சொல் ஒரு சூறால வந்தால் அது மக்காவுடைய சூறா. அந்த சொல்ல வச்சே முடிவெடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஷவாலுக்கான சொல். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யாயிலக், கல்லா இன்னல் இன்சான லயத்துகா. முந்தி சொன்ன 5 வசனமும் மனிதனுக்கு புகழ் பாடுற மாதிரி இருக்குது. நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தேன், இன்னும் உள்ள மனிதன் புகழை உயர்த்துற மாதிரி இருக்குது. அடுத்தது ஒரு அட்டாக் பண்றான், கல்லா அப்படி அல்ல, இன்னல் இன்சான லயத்துகா. இதெல்லாம் வைத்து கொண்டு அவன் பெருமை அடித்து அநியாயம் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி இந்த அறிவெல்லாம் வச்சு அவன் என்ன விலங்க பயன்படுத்துறல. அதை அவனுடைய பெருமைக்கும் ஆளுமைக்கும் அவனுடைய பணத்துக்கும் பொக்கிஷத்துக்கும் இன்பமான வாழ்க்கைக்கும் பேராசைக்கும் இப்படியான உலக லாபங்களுக்கு தான் இந்த நொலேஜுகளையும் இந்த எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பயன்படுத்துறானே தவிர கல்லா அதுக்கு ஒரு விளக்கம் ஐன் இருக்கிறது. அது ஒரு ஷவால்தா அல்லாஹ் தஆலா போடுறார். அது மாதிரி கல்லா என்று 39 இடத்துல வந்தா 39 இடத்துல அர்த்தம் என்னன்னு நாங்க பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்டா அல்லாஹ் தஆலா கதைப்பார். இப்ப என்ன சொல்ல வரேன்றால் அந்த சொல் இடம்பெற்ற சூரா மக்காவா தான் இருக்கும். ஏன்னா அது ஷவாலுக்குரியதுன்றது. அல் குர்ஆன்ல இன்னும் சொல்ல போனா மனிதன் என்ற சொல் வந்தாலே அல் குர்ஆன்ல அது நல்லொரு அர்த்தத்தை கொண்டு வரல. மனிதன் என்று சொன்னாலே மனிதனை பற்றி கெட்ட ஒரு பண்பு தான் பின்னுக்கால வரும். இன்னல் இன்சான, இன்னல் இன்சானாண்டா நிச்சயமாக மனிதன். இன்ன இல்லாமையும் இன்சான் என்று வரும். குலிக்கல் இன்சான், இன்ன போட்டும் இன்சான் என்று வரும். இப்ப நிச்சயமாக மனிதன். இன்ன போடாமையும் இன்சான் என்று வரும். மனிதன் இன்சான் மனிதன் என்ற சொல் எங்க இடம்பெறுதோ அந்த இடத்துல மனிதனை பத்தி ஒரு மைனஸ் தான் இருக்கும் அல் குர்ஆன்ல. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டவாதி. இன்னல் இன்சான லயத்துகா, மனிதன் எல்லை மீறான். இன்னல் இன்சான லகனூத், நன்றி மறுக்கிறான். இன்னல் இன்சான லகலூமுன் கஃபார், அவன் அநியாயக்காரனா இருக்கிறான், நன்றி கெட்ட பாவியா இருக்கிறான். இப்படி இன்னல் இன்சான எல்லாம் எடுத்து பாருங்க. இன்னும் நல்ல ஒரு அம்சம் மனிதனை பத்தி சொல்ல இல்லை. அதன் பின்னால நீங்க இன்சான் என்று வந்ததை பாருங்க அல் குர்ஆன்ல. அங்கே மனிதனுக்கு நல்லது ஒன்று வரல. குலிக்கல் இன்சானு வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனா இருக்கிறான். குலிக்கல் இன்சானு ஹலூவா, இழிவானவனா படைச்சப்பட்டிருக்கிறான். இப்படி இன்சான் என்று வந்தாலே இப்போ ஒரு கேள்வி வரும், என்னண்டா மனிதனுக்கு இப்ப புகழே அல்லாட்டு இல்லையா? மனிதன் என்று பேசினாலே அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்கலையா மனிதனை? நாங்கெல்லாம் மனிதர் தானே, எங்களை அல்லாஹ் தஆலா பிடிக்கலையா? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மனிதன் என்று வந்தாலே நல்ல ஒரு சொல் எங்களுக்கு வராட்டியே ஒரு இன்பம் வராது, ஒரு ஆசை வராது. நாங்கெல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு நெருங்குறது தானே ரெடியா இருக்கிறோம்.
அதுக்காக வேண்டித்தானே தொழுகிறோம், சதக்கா கொடுக்கிறோம், நல்ல விஷயங்களை ஈடுபடுகிறோம், தௌபா செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தாலாவுக்கு மனிதனே வெறுத்துட்டா, மனிதன் என்றாலே தூக்கி வீசிட்டானா? அப்படி ஒரு எண்ணம் ஒன்றைங்களுக்கு இப்ப வரும். இதை மட்டும் சொல்லிட்டாங்க ஸ்டாப் பண்ணினால் ஒரு நிராசை ஒன்று வரும். ஒரு அல் குர்ஆனின் பேரில் ஒரு வெறுப்பு வரும், அல்லாஹ்வின் பேரில் ஒரு கெட்டெண்ணம் வரும். அன்புக்குரிய சகோதரிகளே, அதனால அதையும் சொல்லிக்கொண்டா நல்ல அல்லாஹ் தாலா மனிதன் என்று கெட்ட விஷயங்களில் புழங்கினதுனால அல் குர்ஆன்ல நல்லவர்களுக்கு அந்த சொல்ல புழங்கில்லை, நல்லவர்களுக்கு வேற மாதிரி புழங்கினான். எப்படி என்றால் மூமினீன்கள், தொழக்கூடியவர்கள், சாயிமீன்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், இன்னல் முஸ்லிமீனவல் முஸ்லிமாத்திவல் காணித்தீனவல் காணித்தாத், நின்று வணங்கக்கூடியவர்கள், வஸ்ஸாதிகீன உண்மையாளர்கள், வல் முத்தசத்திகீன சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள். அப்படி அல்லாஹு தாலா சிறப்பான பண்பை சேர்த்தி தான் நல்லவங்களுக்கு புழங்கிக்கிறார். தொழுகையாளிக்கு அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல நல்ல ஒரு மனிதன் என்று சொல்லல, நோம்பு பிடிக்கிற ஆளுக்கு நல்ல மனிதன் என்று சொல்லல, நல்ல ஒரு மனிதன் என்று சொல்லல. அவர் தொழக்கூடியவர், அவர் நோம்பு பிடிக்கக்கூடியவர், அவர் காணித்தீன், அவர் மூமீன், அவர் சாலிஹீன். அதனால அல்லாஹ் தாலா எவ்வளவு விவரத்தோடு இந்த குர்ஆனை பாவிக்கிறான், சொற்களை எவ்வளவு அழகாக எங்களோடு பேசுகிறான். நாங்க தான் எங்களை மனிதன் என்று கொள்றோம், ஆனா அல்லாஹ் தாலா எங்களை மனிதன் என்றே சொல்லல. மூமினீன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், காஷிகீன்கள், காணித்தீன்கள், அந்த லிஸ்ட்ல எங்களை போட்டிருக்கும் போது அவனே எங்களை தரம் குறைச்சி போடாம ஒசத்தி போட்டு இருக்கிறான். வேறொரு லேபல் கேட்டகரியில அந்த டைட்டில் அவன் போட்டு இருக்கும் போது நாங்களே எதுக்கு மனிதர்கள் என்று கொள்ளணும்? அல் குர்ஆனுடைய டெக்ஸ்ட் அப்படித்தான் இருக்கிறது. உலகத்துக்கு சரி நாங்க மனிதர் என்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில நீ மனிதன் அல்ல, நீ தொழுகையாளி, நீ முத்தகி, நீ சாலிஹ், நீ மூமின். அந்த பிரயோகம் தான் அல்லாஹ் இடத்துல அல் குர்ஆன் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி அல் குர்ஆன்ல அல்லாஹு தாலா பிரயோகிப்பதனால குர்ஆனன் அரபியன், அரபு பாஷைக்கு தான் இது பொருத்தம். உலகத்துல அதி கூடுதலான சொல் உள்ள ஒரு பாஷை ஆங்கில பாஷை. இந்த ஆங்கில பாஷையை படிக்கிறான்னு சொன்னால் பெருமையா சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு இங்கிலீஷ் தெரியாம இன்றைக்கு ஒன்னையுமே சாதிக்கலாண்டு. உண்மைதான். ஏன்? பொருளாதாரம் அவன் கையில தான் இருக்குது. அரபு நாட்டுல அரபு தெரியாம ஒன்றும் சாதிக்கலாது. அரபு தெரிஞ்சவங்க அரபு நாட்டுகளின் ஊடாக பொருளாதாரத்தை சேர்த்துறாங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலேயர்களுடைய சிஸ்டத்தால பொருளாதாரத்தை சேர்த்துறாங்க. அதனால இன்னைக்கு ஆங்கிலம் தெரியாம எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆங்கிலம் பேசுவதே ஒரு பெருமையா பார்க்கிறோம். அல்லாஹ் தாலா அரபு பாஷையைத்தான் பெருமையா சொல்றான். ஏனென்றால் உலகத்தில் அதி கூடுதலான சொல் உள்ள ஒரு பாஷை ஆங்கிலம். அதுல கிட்டத்தட்ட எவ்வளவுதான் அதி கூடுதலான சொல்லுள்ள ஆங்கில பாஷையா இருந்தாலும் 3 லட்சம் சொல் தான் இருக்கிறது. 3 இலட்சம் சொற்கள் தான் ஆங்கிலத்துக்கு இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்ல இருக்கக்கூடிய சொற்களையும் கொண்டு வந்தாலும் கூட அது 12 லட்சத்தை தாண்டி இல்லை. 12 லட்சம் சொல்லுக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளில் உள்ள கலிமாக்களும் சொற்களும் இருக்கிறது. ஆனால் அரபு பாஷையில மட்டும் 1,20,00,000 100,20,00,000 சொல் இருக்கிறது. அதாவது 12 மில்லியன். 10 மில்லியன் என்றா 1 கோடி தானே. அப்ப 12 மில்லியன், அதுக்கு மேல தசம் 3 வரும். இது வரைக்கும் 100 கோடி 1 கோடி 10 மில்லியன் 1 கோடி தானே. 1,20,00,000 சொல் இருக்குது அரபு பாஷையில. அல் குர்ஆனை பொறுத்த மட்டும் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க அந்த மொழியிலே நிறைய சொல் தேவை. ஒரு கலிமாவுக்கு விளக்கம் கொடுக்க அந்த மொழியிலே நிறைய சொற்பிரயோகம் தேவை. நீங்க தஃப்சீர்கள் எடுத்து பார்த்தான்னு சொன்னா ஒரு சொல்லுக்கு எத்தனையோ சொற்களினால அதை விளங்கப்படுத்தணும், எத்தனையோ சொற்கள் தேவைப்படும் அதனுடைய தன்மையை விளங்கப்படுத்த.
அதுக்கு கூடுதலான சொல்லுள்ள ஒரு பாஷை தான் இருக்கணும். கொஞ்சம் சொல்லுள்ள ஒரு பாஷையால அரபை விளங்கப்படுத்த இயலாது. அல் குர்ஆனை விளங்கப்படுத்துறதா இருந்தால் அரபு தான் பொருத்தம். அல் குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுக்க அரபு தான் பொருத்தம் என்ற காரணத்தினால அல்லாஹு தஆலா குர்ஆனன் அரபியன், அதனாலதான் கூடுதல் விளக்கத்தை இதுக்கு பெறலாம் என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய விளக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா இங்க பேசுகிறார். அடுத்தது அல் குர்ஆன் இதுல அரபு அல்லாத சில சொற்களும் இருக்கிறது. அரபு அல்லாத சொற்கள் இருக்கிற பொழுது ஏன் குர்ஆனன் அரபியன் என்கிறான்? அன்புக்குரிய சகோதரிகளே, அது பேர்கள், நபிமார்களுடைய பேர்கள் வரும், அல்லது அந்த சமுதாயத்துக்கு எந்த களிமாவை சொன்னால் விளங்குமோ அந்த களிமாவை சொல்லி பாவிச்சதனால் அது வந்திருக்குது. டோட்டலா இதனுடைய முழுமையான அம்சம் எல்லாம் அரபியில வந்ததுனால அல்லாஹு தஆலா குர்ஆனன் அரபியன் என்கிறான். அடுத்தது இதுல அல்லாஹு தஆலா ஒரு விஷயம் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅக்கிலூன். நீங்கள் அதை தஅக்கிலூன் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, புரிந்து கொள்வதற்காக வேண்டி. லஅல்லக்கும் தஅக்கிலூன் என்ற என்ன? அல் குர்ஆன்ல நிறைய இப்படி வரும், லஅல்லக்கும் தஅக்கிலூன். அதே மாதிரி யாக்கிலூன், லிகௌமின் யதஃபக்கரூன், லிகௌமின் யாக்கிலூன், லிகௌமின் யதக்கரூன். இப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பாணியில நிறைய சூறாக்களோட வசனங்களை நாங்க பார்க்கலாம். ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகிறான் என்று, எந்த இடத்துக்கு எதை அல்லாஹு தஆலா போடுகிறான் என்பதை பொருத்தம் என்கிறதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சூரத்துன் நஹல் 11, 12, 13 இந்த 3 வசனங்களையும் பாருங்க. சூரத்துன் நஹல் 10, 11, 12, 13. 11ஆம் வசனம் முடிகிறது லிகௌமின் யதஃபக்கரூன், லிகௌமின் யதஃபக்கரூன். 12ஆம் வசனம் முடிகிறது லிகௌமின் யாக்கிலூன். 13ஆம் வசனம் முடிகிறது லிகௌமின் யதக்கரூன். லிகௌமின் யதஃபக்கரூன், லிகௌமின் யாக்கிலூன், லிகௌமின் யதக்கரூன். இங்க பாருங்க, லிகௌமின், லிகௌம்னா சமுதாயத்துக்கு. எதுக்கு அல்லாஹு தஆலா யதஃபக்கரூன், யதஃபக்கரூன்னா அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. முன்னுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு சிந்திப்பதற்காக வேண்டி இந்த விஷயத்தை சொன்னேன் என்கிறார். அடுத்த வசனத்துல இன்னும் சில விஷயங்களை சொல்லிட்டு லிகௌமின் யாக்கிலூன் புத்தி பெறுவதற்காக வேண்டின்றார். அடுத்த வசனத்துல இன்னும் சில செய்திகளை சொல்லிட்டு யதக்கரூன் என்கிறார். அதுவும் சிந்திப்பதில் கூடுதல் ஆற்றல். யதக்கரூன், யதக்கரூன் இதுவும் 2 மாதிரி வரும் குர்ஆன்ல. யதக்கரூன், யதக்கரூன் ரெண்டும் ஒரே அர்த்தம், ஆனா ஹர்ஃபுகள் வித்தியாசம். இது யதக்கரூன், இது யதக்கரூன். யதக்கரூன சுருக்கி யதக்கரூன்ன்றது என்னென்றால், இந்த தாவை இல்லாமலாக்கிட்டு இந்த தாலுக்கு சத்து செஞ்சால் யதக்கரூன். இப்படி அல் குர்ஆன்ல வரும். இந்த 3 வசனங்களையும் பார்த்தால் 3 விஷயங்களை சொல்லிட்டு ஒரே மாதிரி சொல்லாமல் மாத்தி சொல்றான். அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அல்லாஹு தஆலா அப்படி சொல்றான் என்றால், 11ஆம் வசனத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? பதினோராம் வசனத்தை பாருங்க.
யும்பித்து லக்கும் பிஹி ஸர்அ வஸ்ஸைத்தூன வன்னகீல வல்அனாம வமின் குல்லி ஸமராத் இன்ன ஃபீ ஸாலிக லஆயா. அதிலே அத்தாட்சி இருக்கிறது. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்க கூடியவர்களுக்கு அதிலே அத்தாட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆயத்து பூமியை பத்தியான ஆயத்து. 11ஆம் வசனம் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில பயிர்களை முளைக்க செய்கிறான், அதே மாதிரி மரங்களை முளைக்க செய்கிறான். அதே மாதிரி ஜெய்தூன் மரம், ஈச்சம் மரம், திராட்சை மரம், இதெல்லாம் பூமியில அல்லாஹ் தஆலா முளைக்க செய்கிறான். இது அத்தாட்சி இருக்கிறது. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்க கூடியவர்களுக்கு. அப்ப இந்த ஆயத்து எதை பத்தி சொல்லுது? இந்த ஆயத்து பூமியை பத்தி சொல்லுது. இந்த ஆயத்து பூமியில் உள்ள விஷயத்தை சொல்லுது. அடுத்த ஆயத்தை பாருங்க. வஸகர லக்குமுல் லைல வன்னஹார வஷ்ஷம்ஸ வல்கமர வன்னுஜூம முஸக்கராத்தின் பிஅம்ரி, வானத்தை பத்தி சொல்லுது. அல்லாஹ் தஆலா இரவு பகல், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன், இந்த ஆயத்து வானத்தை பத்தி சொல்லுது. இந்த ஆயத்து பூமியில் உள்ள அருளை பத்தி சொல்லுது. இந்த ஆயத்து வானத்தை பத்தி சொல்லுது. அடுத்த ஆயத்து வமா தரஅ லக்கும் ஃபில் அர்லி முக்தலிஃபன் அல்வானு, இந்த பூமியில அல்லாஹ் தஆலா பூமியை பத்தி தான் அதுல எங்களுக்கு விளங்காத விஷயத்தை தான் சொல்றாங்க. முக்தலிஃபன் அல்வானு, பலதரப்பட்ட நிறங்கள். மலைகள்ல பலதரப்பட்ட நிறங்களுடைய மலைகள் இருக்குது. கலர் நிறங்கள் பூமியில கொஞ்சம் ஆய்வு கூட இருக்கு தேவை. அதை விளங்குறதுக்கு எல்லாராலையும் விளங்க இயலாது. புவியியல் ஆய்வு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயத்துல என்ன சொல்லப்படுற விஷயம் விளங்கும். நாங்களும் தெரிஞ்சு வச்சிருப்போம், மலைகளை ஆய்வு செய்யணுமா எங்களுக்கு. அதே மாதிரி புவியியல் நிலங்கள், மண், இதுகளை ஆய்வு செய்யணுமா? ஆய்வு செய்தால் முக்தலிஃபன் அல்வானுஹோ. அதே மாதிரி தாவரங்கள், விலங்குகள், அதில் உள்ள கலருடைய மாற்றங்கள், அதுல அறிவிருக்கிறதாம். இன்ன ஃபீ ஸாலிக லிகௌமின் லஆயாத்தின் லிகௌமின் யதக்கரூன், இது ஆய்வுக்குட்படுத்துற விஷயம். இந்த மூணாவது ஆய்வாளர்களுக்கு உள்ளது. இந்த விஷயம் இருக்கிறது. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்க கூடியவர்கள் என்கிறார். இதுக்கு என்ன சொல்கிறான்? புத்தி உள்ளவர்கள் என்கிறார். யாக்கிலூன்டா புத்தி உள்ளவர்கள், யதஃபக்கரூன்டா சிந்திக்க கூடியவர்கள், யதக்கரூன்டா ஆழத்துல போய் சிந்திக்கிறது. இதுல அல்லாஹ் தஆலா புவியை பத்தி சொல்லும் பொழுது சிந்திக்க கூடியவன் என்கிறார். அதே மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், அதுக்கு சாதாரண புத்தி உள்ளவர்கள். இதுல வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், இந்த விஷயங்கள் பெரிய படித்து ஆய்வு செய்ய தேவையில்லை. இது அல்லாஹ் தஆலா தான் கொண்டு வரான்னு விளங்க. எந்தவித படிப்பறிவும் இல்லாத ஒருத்தருக்கும் சூரியன் உதிக்குது, மறையுது, சந்திரன் வருது, இரவு வருது, பகல் வருது, அது சும்மாவே பாடசாலைக்கு போகாதவனுக்கும் எந்த ஒருத்தருக்கும் இதை விளங்கலாம். மனிதனா இருந்தா போதும். அக்குல் என்பது ஆறறிவு உள்ளவனா இருந்தால் அவனுக்கு ஆக்கில் என்றது, புத்தி உள்ளவன் என்கிறது. லிகௌமின் யாக்கிலூன், இதுல சொல்லப்படக்கூடிய வானத்துல விளங்குற விஷயங்களை ஆறறிவு உள்ளவனுக்கே புரிஞ்சு கொள்ளலாம். புவியில சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்குதானே, பயிர்கள் வளர்றது, இது அதை விட கொஞ்சம் கூட அறிவு தேவை. ஏன்னா புவியில கண்ணுக்கு காணாதது, புவியியல் விஷயங்களை விளங்கித்தான் அதுல இந்த பயிர்கள் முளைக்கிறத பத்தி தெரியணும். அது இந்த விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது. விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட அறிவு உள்ளவங்களுக்கு தான் இந்த மரங்கள் எப்படி முளைக்கிறன்றத. இப்ப நீங்க ஒரு தென்னை மரத்தை அப்படியே பூமிக்குள்ள போட்டால் பூமி எல்லாத்தையுமே சாப்பிடும். அது முளைக்கக்கூடியது மட்டும் சாப்பிடாம முளைச்சி வந்துடும். அது மாதிரி இந்த புவியியல் அறிவு உள்ளவர்கள் அதை விளங்குறதுனால அதுக்கு யதஃபக்கரூன், அது கொஞ்சம் சிந்தனை ஆற்றல் உள்ளவர்களுக்கு தான் புவியில விஷயம் நடக்கிற விஷயத்தை விளங்கலாம். அடுத்த யதக்கரூன், அடுத்த விஷயம் அதை விட டீப். 13வது 13வது வசனத்துல சொல்றது
புவியிலையும் வித்தியாசமான மாற்றங்கள். அதை விளங்குறதுக்கு இன்னும் ஆய்வாளர்கள் இந்த எத்தக்கருணை எடுத்து இந்த ஆயத்துக்கு போட்டது சரி வராது, யக்கிலூனை எடுத்து இங்க போட்டது சரி வராது, எத்தபக்கருணை எடுத்து இந்த இடத்துக்கும் எத்தக்குருனை எடுத்து இந்த இடத்துக்கு போட்டதுக்கும் சரி வராது. ஏன்? வானத்தில் உள்ள விஷயம் பார்த்தோன்னே விளங்குது அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாண்டு. அந்த இடத்துக்கு லிகோமின் எத்தக்கருன்னு போட்ட, புவியில் உள்ள விஷயம் ஆய்வு செஞ்சுதான் ஒருத்தருக்கு விளங்கணும். அந்த இடத்துக்கு லிகோமின் யக்கிலூன்னு போட்டால் முன்னுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல வானத்துள்ள விஷயம் லேசாவே விளங்குறது. அதனால லேசா அறிவுள்ளவங்களுக்கும் விளங்கும் என்று சொல். யாக்கிலூன், யாக்கிலூன கொஞ்சம் எல்லாருக்கும் விளங்குறது. எத்தஃபக்கரூன் என்றால் கொஞ்சம் ஆய்வு செய்யணும். புவியில் உள்ளத்தை விளங்க கொஞ்சம் ஆய்வு செய்யணும். அதனால புவி சம்பந்தப்பட்டதை பேசுறதுனால எத்தஃபக்கரூன். அதை விட ஆய்வு செஞ்சு விளங்கணும். அதுக்கு அடுத்த ஆயத்து எத்தக்கரூன். அதனால அல்லாஹு தாலா இங்க என்ன சொல்றான் என்றால் லிகௌமின் யஅகிலூன் குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வது. இப்ப என்ன விளங்குது இதுல? அல் குர்ஆன அரபு பாஷையில நான் இறக்கினேன். ஏனென்றால் லஅல்லக்கும் தஅகிலூன், அண்டக்கு இருக்கக்கூடிய அரபிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா ததக்கரூன் தத்தக்கரூன் என்று போடாம தஅகிலூன் சும்மாவே அவங்களே விளங்கும், ஆய்வு செய்யாமே குர்ஆன் விளங்கும். அவங்களோட பாஷை தானே. அதனால அல் குர்ஆன்ல யஅகிலூன் தஅகிலூன் என்றால் நோமலா மனிதனா இருக்கிறவனுக்கு விளங்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அது வரும். எத்ததக்கரூன் என்று வந்தால் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு விளங்குற விஷயமா இருக்கும் முன்னுக்குள்ள விஷயம். எத்தக்கரூன்டா அதை விட ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப எங்களுக்கு விளங்கும் இந்த இடத்துக்கு அல்லாஹ் எந்த இடத்துக்கு எந்த சொல் வரும் என்று வசனங்களை பார்த்தாலே இதனுடைய முடிவு யஅகிலூன் என்று வருமா, எத்தஃபக்கரூன் என்று வருமா, எத்தக்கரூன் என்று வருமா, எது பொருத்தம் என்று நாங்க விளங்கி வச்சிருந்தா தான் அல்லாஹ் தஆலா தான் இது இறக்குறான் என்றே விளங்கும். அதனால அந்த அரபிகளை பார்த்து லஅல்லக்கும் ததஃபக்கரூன் இந்த இடத்துக்கு பொருந்தாது, லஅல்லக்கும் ததக்கரூன் இந்த இடத்துக்கு பொருந்தாது. குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன் எல்லா இடத்துலயும் லஅல்லக்கும் தஅகிலூன். தாக்கிலூன் தாக்கிலூன்னா நீங்க விளங்குவீங்க, யாக்கிலூன்னா அவர்கள் ரெண்டும் கருத்தொண்டுதான். அதனால அரபிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நான் ஏன் அரபி பாஷையில இறக்கினேன் என்றுட்டு இப்படி வந்தா சரியா? இன்னா அன்சல்னா குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் ததஃபக்கரூன் என்றால் அரபு பாஷையில நான் இறங்கினேன் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக சொல்லிட்டு ததஃபக்கரூன் கஷ்டப்பட்டு ஆய்வு செஞ்சு விளங்குற சொல்லுண்டா போட்டா சரி வருமா? நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு நான் அரபு பாஷையில லேசா விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் லேசா விளங்குற சொல்லத்தானே போடணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தஅகிலூன் நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நாங்கள் உங்களுக்கு அழகான கதை சொல்லுகிறோம். கஸஸ் என்கின்ற அரபு சொல் இருக்கிறது. இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால் கதை என்ற அர்த்தமும் இருக்கிறது, அதுக்கு நீதம் என்ற அர்த்தமும் இருக்கிறது. கசஸ் என்ற கஸ்ஸண்டா கதை சொன்னான். அதுல அடிச்சுவட்டில் இருந்து ஒன்றை சொல்லக்கூடியது தான் கஸ்ஸன்றது. அஹ்ஸனல் கஸஸ் நகுஸ்ஸு, நாங்க கதை சொன்னோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெட்டி செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஆத்துல போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சகோதரி இருந்தார். அந்த சகோதரிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் சொல்றா, வகுஸ்ஸி அலைக்கி வகாலத் லிஉக்திஹி குஸ்ஸி, கதையை போய் சொல்லுங்க. அப்படின்ற அர்த்தம் என்னென்றால் நீ ஆத்துல போட்டுட்டு தன்னுடைய மகள்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தா சின்ன பிள்ளைய போட்டுட்டு தாத்தாட்ட தாய் சொல்றா, மெதுவா அந்த பெட்டி எங்க போறேன்னு போயிட்டு பாரு. அப்ப அர்த்தம் என்னன்னா அந்த பெட்டியிட அடிச்சு விட்டாலே பார்த்து கொண்டு போ. அதே மாதிரி ஹிலர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே வரும். ஒரு இடத்துல அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க போற நேரத்துல பையில பொரித்த மீனை போட்டுக்கொண்டு போறாங்க. தோழனோட போயிட்டு ஒரு இடத்துல இலப்பாரிட்டு திரும்பி போய்
கொஞ்சம் தூரம் போனோடனே சாப்பாட்டை தவற விட்டுட்டாங்க. சாப்பாட்டை தவற விட்ட இடத்துக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது தான் நாங்கள் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு. அப்போ ஒரு இடத்துல அவங்க உட்கார்ந்துட்டு சாப்பாட்டு பைய தவற விட்டுட்டு போய்த்துட்டாங்க. திரும்ப அது ஞாபகத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு தேடி வராங்க. அதை பத்தி அல் குர்ஆன்ல வருகின்ற பொழுது ஃபர்தத்தாலா ஆசாரிஹிமா கசசா, ஃபர்தத்தாலா அதே அடிச்சுவட்டில் எப்படி திரும்பி அந்த இடத்துக்கு வந்தது, அதே அடிச்சுவட்டை பார்த்து பார்த்து வந்தாங்க. அங்கே கசசா அடிச்சுவட்டோட பின்பற்றி வார நேரத்தை தான் இந்த கதை என்ற அந்த அரபு களிமா புழங்கப்படுறது. அதே மாதிரி கிசாஸ் என்று அரபுல ஒன்று இருக்கிறது. கிசாஸ் என்றால் என்ன? குற்றப்பரிகாரம். குற்றப்பரிகாரத்தை பத்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்ன சொல்றேன்? இன்னல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி, கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, அப்படித்தானே குற்றப்பரிகாரம் எடுக்கணும். வல் ஜுரூஹ கிசாஸ், காயத்துக்கு காயம், அதிலும் கிசாஸ் இந்த சொல் தான் வருது. காஃபும் 2 சாதும். ஏன்? குற்றப்பரிகாரம் இஸ்லாத்தில் எப்படி இருக்கிறது? அதே மாதிரி இருக்கணும். கண்ணை எடுத்தா கண்ணத்தான் எடுக்கணும். ஒரு கண்ணை எடுத்தா 2 கண் எடுக்க இயலாது. ஒரு கையை டேமேஜ் பண்ணா அவருடைய 2 கையும் டேமேஜ் பண்ண இயலாது. ஒரு விரலை ஒருத்தர் வெட்டினால் அதுக்கு அவருடைய கோபம் வந்து அவருடைய 2 விரலை வெட்ட இயலாது. அதே மாதிரி தான் அவருக்கு பரிகாரம் எடுக்கணும். அதுக்கும் அல்லாஹ் தஆலா கிசாஸ் என்று பேர் வச்சிருக்கிறான் குர்ஆன்ல. அதே பேர் தான் கதைக்கு வச்சிருக்கிறான். கதைக்கு வச்சப்பட்ட பேர் என்னென்றால் அடிச்சுவட்டிலே பின்பற்றுகின்ற பேரைத்தான் கிசஸ் கதை என்று வச்சிருக்கிறாண்டால் அதே மாதிரி சொல்லுவேன் என்ற அர்த்தம். இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வாராண்டால் அஹ்சனல் கசஸ், கதை என்கின்ற சொல்ல கருத்தை மட்டும் நீங்க விளங்கக்கூடாது. அதுக்கு பாவிக்கப்பட்ட சொல் கசஸ். கசஸ் என்றால் ஒன்று அதே மாதிரி அடிச்சுவதோட பின்பற்றத்துக்கு சொல்றது. அப்படி என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதையை நான் அதே மாதிரி சொல்லுவேன். முன்பின் பொதுவா மனிதர்கள் கதை சொல்ல போனா எப்படி சொல்லுவாங்க? ஒரு விஷயத்தை மனிதன் சொல்ல போனா கையால மடியால போட்டுன்னு சொல்லுவோமே, அப்படி இல்லாம எந்த கதையும் இருக்காது, எந்த செய்தியும் இருக்காது. அதனாலதான் கவிஞர்கள்ட கையில நாங்க பெரிய விஷயங்களை கொடுக்கறதில்ல. கவிஞர்கிட்ட கையில குர்ஆனை கொடுத்தா என்ன நடக்கும்? இருக்கிற மாதிரி மொழிபெயர்க்காம அவன் என்ன செய்வான்டா அவனுடைய ரகங்களை போட்டு மொழிபெயர்ப்பான். கவிஞர்கள் இதுக்கு சரி வர. அதனாலதான் அல் குர்ஆன் கவிஞர்களை இழிவுபடுத்தினது. வஷ்ஷுஅராஉ யத்தபீஹுமுல் காவூன் அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன். அவன் உவமைகளையும் உவமானங்களையும் கூட்டி கூட்டி தன்னுடைய ஆற்றலை தான் காட்டுவான். அது கையால மடியால போடுவான் அவன். அதனால கதை சொல்லுகின்ற பொழுது கவனமா இருக்கணும். கையால மடியால போடக்கூடாது. நான் அப்படித்தான் கதைக்குரிய பேரே அப்படி வச்சுக்கிறார். கையால மடியால போடுறது அல்லன்ற பேர் தான் வச்சே இருக்கிறார். விளங்கி கொள்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அல் குர்ஆனை விளங்கும் போது என்ன, அதனுடைய தனி இன்பமே வேற. கலிமாவை விளங்கினாத்தான் அல் குர்ஆனை விளங்கலாம். அதனால கதைக்கு கசஸ் என்ற சொல்ல வச்சிருக்கிறது. அந்த அடிச்சுவடில போற ஒன்றுக்கு புலங்குற சொல் தான் இது என்றால் பிரதானமா இந்த கதைகள் முன்பின் வந்துதான் இஸ்லாமே வேறு மார்க்கம் மாதிரி இந்த காய் இருக்கிறது. வந்ததை வந்த மாதிரி சொல்லுங்க என்ற அர்த்தம் இதில் இருக்கிறது. பிமா அவுஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன். இந்த ஹாதல் குர்ஆன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது ஹாதல் குர்ஆன். பிமா அவுஹைனா இலைக்க, உங்களுக்கு வஹியை பத்தி பின்னுக்கு சொல்றான். நபிக்கும் அல்லாஹ் தஆலா இதுல என்ன சொல்றான் என்றால் வஹியால எது வந்ததோ அதை சொல்லணும். வஹி என்கின்ற சொல்லுகின்ற பொழுது 6 விதமாக வஹி வரும். வஹி வந்து 6 விதமாக வஹி வரும். எப்படி 6 விதம்? முதலாவது விதம் என்னென்றால் கனவு. நபிமார்களோட கனவு அனைத்தும் வஹி. இதுலயும் ஒரு கனவு தான் இப்ப சொல்ல போற யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாரு, குழந்தைய அறுக்கிற மாதிரி நிறைவேற்றினாரு. நபிகளார் எவ்வளவு கனவு. நபிமார்களுடைய கனவுல ஷைத்தான் வரமாட்டார். கனவு 3ல உண்டாயிருக்கும். அல்லாஹ்விடத்திலிருந்து, ஷைத்தான் இடத்திலிருந்து, ஒண்ணும் இல்லாத அர்த்தம் இல்லாதது. நபிமார்களுடைய கனவுல அல்லாஹ்விடத்திலிருந்து வர செய்தி மட்டும்தான் வரும். எனவே நபிமார்களுடைய கனவு வந்து ஒரு வஹி. அதைத்தான் இந்த சூஃபியாக்களும் செய்குமார்களும் வலிமார்களும் அவங்களோட கனவுகளை வஹியாக்குறது. அவங்கள நபியாக்குற இடத்துக்கு ஆயிடும் இதை நம்பினா.
அதனால வஹியுடைய ஆறு ஆறு முறைக்கு வஹி வரும். ஒன்று நபிமார்களுடைய கனவு. அதுல விசேஷம் என்னென்றால் நபிகளார் நுபுவத்து கிடைக்கிறதுக்கு முன்னால அர்-ருயா சாலிஹா அல்லது அர்-ருயா சாதிகா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகையில வருவதற்கு முன்னால் ஒரு கனவு கண்டார். மிஸ்ல பலக்கி சுபஹ், காலை நேரத்துடைய வைகரை வெளிச்சத்தை போல. அது வந்தோடனே நபிக்கு விளங்கிட்டு ஏதோ எனக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாரு. வாப்ப சொன்னார் நீங்க நபி ஆகுவீங்கன்னு. நபியாருக்கு முன்னால ஒரு ஆறுதல் கனவு விளங்குது. அதனால கனவு ஒரு வகை. அடுத்த இல்ஹாம். இல்ஹாம் இல்ஹாம் என்றால் உள்ளுணர்வு. நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராமலேயே அல்லாஹ் தஆலா உள்ளத்துல போடுவானே. நபிகளார் எல்லாத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா சொன்னது. அல் குர்ஆனை மட்டும்தான் அவர் கொண்டு வருவார். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா என்றால் நபியுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா இறக்குவானே, அதுக்கு பேர் இல்ஹாம். அது ஒரு வகை. அடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரது, மலக்கு வாரது. அது எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திஹியத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய தோற்றத்துல வருவார். மலக்கு வாரத்துல 2 மாடல்ல வந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய தோற்றத்திலையும் மலக்கு வந்தாரு, திஹியத்துல் கல்பியுடைய தோற்றத்துல. சில நேரம் இனந்தெரியாத ஒரு மனிதனுடைய தோற்றத்திலும் வந்தாரு. அப்படியும் ஒரு ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸ் ஜிப்ரீல். நபிகளார் ஒரு நாள் சபையில் இருக்கும் பொழுது முன்பின் தெரியாத ஒருத்தராக, புழுதி இல்லாத நல்ல கருமையான முடியுள்ள பிரஷான வெள்ளை வெளியேறின்ற ஆடையோடு நபிகளாரோட காலோடு கால் சேர்ந்து உட்கார்ந்து ஈமானையும் இஸ்லாத்தையும் இஹ்லாஸையும் மறுமை நாளுடைய விஷயங்களையும் கற்றுத்தர நீண்ட ஹதீஸ். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய தோற்றத்திலையும் வருவாரு. அதே நேரத்துல மனிதனுடைய தோற்றத்துல அதிகமாவது திஹியத்துல் கல்பியுடைய தோற்றத்துல, அந்த சஹாபியுடைய தோற்றத்துல. அப்படி இல்லாத இனந்தெரியாத ஒரு ஆள் மாதிரியும் வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம் எப்படி என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே உரிய தோற்றத்துல வாரது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சொந்த தோற்றத்துல கண்டாரு. 600 இறக்கைகள் இருந்தது. ஒவ்வொரு இறக்கையும் இந்த கிழக்கையும் மேற்கையும் மறைக்கிற அளவுக்கு பெரிது. இது அவருடைய சொந்த தோற்றம். அதுலயும் அதுல தானே தொழுகையை கொடுத்தாரு. தொழுகை அல்லாட்டி இது பெற்றுக்கொள்ற நேரத்துல தானே இதை கண்டாரு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்த தோற்றத்துல வருகின்றது. அடுத்தது 6வது என்னென்றால் மிஸ்ல சல்சலத்தில் ஜரஹ். நபிகளாருக்கு வஹி வாரத்துக்கு முன்னுக்கால ஒரு மணியோசை சத்தம் மாதிரி ஒன்று அவருக்கு மட்டும் கேட்கும். அந்த நேரத்தில் அவர் வேர்த்து போடுவார். ஆயிஷா நாய்க்கு விளங்கிடும் நபிகளாருடைய வேர்வை வடிகின்ற பொழுது வஹி வந்து கொண்டிருக்குது என்று. இப்படி 6 முறைக்கு இந்த மார்க்கத்துல வஹி வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன் வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன். இந்த கதையை சொல்றதுக்கு முன்னால நீங்கள் காஃபிலீன், காஃபில் என்று அரபுல சொல்றது மறந்து கெட்டவன். மறந்து கெட்டவன் பொதுவா அல் குர்ஆன்ல இந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே காஃபில் என்று பாவித்திருக்கிறது நாங்க புறம்போக்குடுவோமே, பொறுப்பில்லாதவன், புறம்போக்கு, ஊதாரி, அவனுக்குத்தான் அரபுல காஃபில் என்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல காஃபில் என்று சொல்றது நபிகளாருக்கு அந்த அர்த்தம் அல்ல. நபிகளார் ஒரு காலமும் இணை வச்சில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகேட்டுல இருக்கவே இல்லை. சூரத்துல் லுகாவுல வவஜதக ضالன் ஃபஹதா, நீங்க வழி தெரியாம இருந்த நேரத்துல வழிகாட்டினாண்டாலும் கூட அந்த நேரத்துல நபிகளார் சிறுக்கு செஞ்சு கொண்டிருந்தாங்களா? சிறுக்கு செய்யவே இல்லை. கெட்ட வழி நடக்கவே இல்லை. பண்பாடு அகலாக்குக்கு மாற்றமா நடக்கவே இல்லை. என்னென்றால் பின்னுக்கு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்தான்னு அர்த்தம், அறவே தெரியான்ற அர்த்தம். அந்த அர்த்தத்துலதான் காஃபில். ஏனென்றால் முந்தின வேதங்கள்ல இது இல்லைன்ற அர்த்தம். தௌராத்து, இஞ்சில், வேறு வேதங்கள்ல இப்ப சொல்லக்கூடிய செய்தி இருந்தாலும் கூட மக்கள் சொல்லிக்கொள்றதை கேட்டு சரி கொஞ்சம் விளங்கி இருக்கலாம். காஃபில் என்றால் அறவே இது சம்பந்தமா தெரிய வாய்ப்பே இல்லாத செய்தி தான் நான் சொல்ல போறேன்.
முந்தின வேதங்கள்ல சொன்னதை அதிலிருந்தும் படிச்சு கொள்ளலாம். அப்ப வையின் குந்தமின் கபிலி லமினல் காஃபிலின்னு சொல்ல மாட்டார். காஃபிலின் என்றால் இப்ப சொல்லக்கூடிய செய்தி இதுக்கு முன்னுக்கால அறவே தெரியாது என்ற அர்த்தத்துல அல்லாஹு தாலா காஃபிலின் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, 4 வசனங்கள், அதாவது 3 வசனங்கள்ல அல்லாஹு தாலா இந்த கதை சொல்லப்படக்கூடிய விஷயத்துல ஒரு முகவுரையை தந்துட்டு எங்களை அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிட்டு அந்த விஷயங்களை எப்படி நான் சொல்ல போறேன் என்ற 3 விஷயத்துல அல்லாஹு தாலா அவன் இந்த கதை சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை பற்றி சொல்லிட்டு